ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் கண்ட சுத்த சமரச இணைந்திருக்கின்ற பெரியோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுது, இந்த இனிய நன்னாளை என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வேண்டாம், அதனால 1.5 மணி நேரம் வகுப்பு தான் இருக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், இந்த ஆஃப் பண்ணி ஒலி கேட்டுட்டே இருக்கும். அப்படியா? இல்லை, நீங்க எந்த நேரத்துக்கு இருந்தால் கூட 2 பக்கம் கேட்கலாம். அதுக்காண்டி 2 மைக். வள்ளலார் கடைபிடித்த நெறி. அவர் வேண்டிய விண்ணப்பம் என்ன? அப்பா, நான் வேண்டுதல் அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாலும் எப்பதமும் நான் சென்றே எந்தை நினதறுப்புகளை இயம்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமாக்கும் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும், தற்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவர் நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. வள்ளலார் அவர்கள் தம்முடைய விண்ணப்பமாக இறைவனிடம் வேண்டிய வேண்டும் வேண்டும் என்ற பாடலிலே ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பதற்கு ஆசிரியர் சொன்னபோது, அவர் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்பது போல ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரு எனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும் என்று எப்படி வேண்டும் வேண்டும் என்று பாடினாரோ அதே போல இந்த பாடலையும் நான் வேண்டுதல் கேட்டு நீ அருள் புரிதல் வேண்டும் என்று மிக அருமையாக தம்முடைய விண்ணப்பத்தை எடுத்துரைக்கின்றார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். அதற்கு ஏற்ற முறையிலே வள்ளலாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது நிகழ்வுகள் அவரை சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக எடுத்து காட்டுகின்ற முறையில் அமைகின்றார். சிறு குழந்தையாக அந்நியார் அவரை இருப்பிலே வைத்துக் கொண்டு சிதம்பரம் கோவிலுக்கு செல்கின்றார். அங்கு பார்த்த உடனே, அந்த நடராஜை பார்த்த உடனே அந்த குழந்தை ஒரு ஏக்கத்துடன் பார்க்கின்ற அந்த பார்வையை பார்த்த உடனேயே இவன் பின்னாடி பெரிய ஆளாக வருவான் என்று அந்த அர்ச்சகரே சொல்கின்ற அளவிற்கு அவருடைய பார்வை, அந்த அருள் நோக்கம் என்று சொன்னார்களே, அந்த நோக்கம் இருந்தது என்று சொன்னால் அந்த ஆன்மீக நெறியிலேயே தம்மை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய, அதனாலேயே அவருக்கு கல்வி என்பது ஏறவில்லை. கல்வி என்பது ஏறாவிட்டாலும் கூட எத்தகைய மக்களுக்கெல்லாம் பயன் தரத்தக்க மிக எளிமையான முறையிலே, அதாவது பள்ளிக்கூடம் சென்று கல்வி கற்கவில்லையே தவிர அவரிடம் விஸ்டம் என்று சொல்லக்கூடிய, ஞானம் என்று சொல்லக்கூடிய கல்வி மிகுதியாக இருந்தது. அதனால்தான் 19ஆம் நூற்றாண்டிலே என் துணைவர் குறிப்பிட்டது போல ஒரு 4 பேர் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை செய்தவர்கள் என்று சொன்னால், இலக்கிய உலகிலே மிக எளிமையாக தமிழ் கவிதைகள் பாடி கற்றார்க்கும் கல்லார்க்கும் கழிப்பவரும் கழிப்பே என்று அவர் இறைவனை எப்படி வணங்கினாரோ அதுபோல எல்லா மக்களுக்கும் எளிமையாக புரிகின்ற அந்த தன்மையிலே கவிதைகள் நமக்கு செய்து தந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, வள்ளலார் இளம் வயதிலே மிக வாழியதெல்லாம் கல்வி கற்காமல் பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தானே தம்பி என்று அவரை வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார் சபாபதியார். அவர் ஒளிந்து வந்து அந்நியாரிடம் எல்லோரும் தூங்கிய பிறகு மறைவாக நின்று அவர் கொடுக்கின்ற சோற்றை உண்டார். ஒருவேளைதான் உண்ண முடிந்தது. அந்த பசி துயர் அவரை
ஆட்கொண்டிருந்ததனால்தான் பொதுவாக சொல்வார்கள் சிறந்த யோகியாக அவரை அது மாற்றி இருக்கின்றது என்று சொல்வார். யோகி யார் என்று சொன்னால், வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உணவு உண்பவன் போகி, 3 வேளை உணவு உண்பவன் துரோகி, 4 வேளை உணவு உண்டால் அவன் துரோகி என்றார். யோகியாக வள்ளலார் வாழுகிறார் என்று சொன்னால் அதற்கு அந்த இளமை பருவ அந்த நிகழ்ச்சியே அதற்கு காரணமாக அமைகிறது. தந்தையாருடைய திதி வருகின்றது, நல்ல அவருக்கு பிடித்தமான உணவுகள் எல்லாம் படைக்கின்றார்கள். அந்த நேரத்திலே தன்னுடைய குழந்தையாக தான் பாவிக்கின்ற தன்னுடைய கொழுந்தன் இல்லையே, அந்த ராமலிங்கம் இல்லையே என்று அந்நியார் வருந்திக் கொண்டிருக்கின்றார். ஆனாலும் அவர் மறைவாக வந்து இப்படி உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதே என்றெல்லாம் வருந்தி அவருக்கு உணவு இடுகின்ற போது அவர் அந்நியார் விட்ட அந்த கண்ணீரை பார்த்தவுடனே அப்படியா? சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றாக ஒரு நல்ல கதாபாத்திரம் அந்த அந்நியார். அவருடைய கண்ணீர் அவரை திருத்தி விடுகிறது. நான் இனிமேல் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வீட்டிற்குள்ளே நுழைகிறார். தம்பி திறந்து விட்டார் என்பதற்காக மாடியிலே அவருக்கு ஒரு அறை கொடுத்து அங்கே தங்க வைத்து அவரை பாதுகாத்து வருகின்றார் அண்ணன். ஆனால் மாடிக்கு சென்று அவர் என்ன செய்தார்? ஒரு கண்ணாடி மாட்டி இருக்கின்றது, கண்ணாடியை கொண்டு வந்து மாட்டினார். கண்ணாடி முன்னால் நின்று அந்த இறைவனை காணுகின்ற அந்த முயற்சியிலே ஈடுபடுகின்றார். அங்கும் ஆன்மீக நெறிதான் அவருக்கு. கண்ணாடியிலே எப்படி இறைவனை பார்க்க முடியும்? இறைவனுடைய முருகனுடைய படத்தை அல்லது வள்ளலாருடைய படத்தை நாம் வைத்து அவரை நாம் மனதிற்குள்ளே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்னை மீரா அப்படின்னு சொன்னா அவருடைய படத்தை பார்க்கின்ற போது அவர் சொன்ன அந்த அருள் மொழிகள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வருகின்றன. அரந்தரை படத்தை பார்க்கின்ற போது அவர் காட்டிய நெறி நமக்கு நினைவுக்கு வருகின்றது. பாரதியாரை பார்க்கின்ற போது அவர் எப்படி ஒரு புரட்சி கவியாக, ஒரு சீர்திருத்த கவியாக, ஒரு தேசிய கவியாக மலர்ந்தார் என்பதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் கண்ணாடியை பார்த்து எப்படி இறைவனை பார்த்தது? படத்தை பார்த்துவிட்டு அதற்கு அதை வழங்குவது என்பது வேறு. ஆனால் வள்ளலார் காட்டிய நெறி என்ன தெரியுமா? உள்ளத்திலே அந்த இறைவன் இருந்தால் அப்படியே கண்ணாடியை பார்த்துக் கொண்டே இருக்கிறார். அந்த கண்ணாடியிலே முருகப்பெருமானுடைய உருவம் வந்ததாம். எதனால் வந்தது என்றால், அந்த ராமலங்கனுடைய மனதிலே அந்த முருகன் இடம்பெற்றிருக்கிறான். உள்ளத்தில் உள்ள நடி கவிமணி அருமையாக பாடுவார். கோவில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன். தாய் விளம்பரத்துல எம்எல்வி அருமையாக பாடுவார் இந்த பாட்டை. எங்கெல்லாம் போய் தேடுகிறார் இறைவனை, கோவில் முழுதும் தேடுகிறார். சுற்று தேரோடும் வீதியை கவிமணி இதை எப்பொழுது பாடினார் என்றால், ஒரு இந்து சிறுவனும் ஒரு இஸ்லாமிய சிறுவனும் கோவிலுக்கு செல்கிறார்கள். இந்து சிறுவன் பிள்ளையாரை பார்த்தால் குட்டிக் கொள்கிறான், கர்ணம் போடுகிறான், வணங்குகிறான். சில கடவுளரை பார்க்கிற போது நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்குகிறான். சிலரை கன்னத்திலே போட்டுக் கொள்கிறான். இப்படியெல்லாம் வணங்குகிறான். ஆனால் அந்த இஸ்லாமிய சிறுவனுக்கும் அந்த உணர்வே வரவில்லை. ஏதோ கலை நுட்பத்தில அந்த கோயில்களை எல்லாம் பார்த்து கொண்டே செல்கிறான், அந்த சிலைகளை எல்லாம் பார்க்கிறான். அவனுக்கு ஒரு உணர்வும் வரவில்லை. அந்த சூழ்நிலையில தான் பாடுகிறார். கோவில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை நான் எங்கு தேடியும் கண்டிலனே. தெப்பக்குளம் கண்டேன், சுற்றி தேரோடும் வீதி கண்டேன், தேவாதி தேவனை நான் எங்கு தேடியும் கண்டிலனே. எங்க இருக்கிறான்? கற்பூர ஆரத்தி எடுத்தல் கண்டேன், சுற்றி தீபம் காட்டல் கண்டேன், தேவாதி தேவனை நான் எங்கு தேடியும் கண்டிலனே. வரிசையாக தேவரார் செய்கின்ற அந்த சடங்கு முறைகள் எல்லாம், கோயில் பூசை புனஸ்காரம், இவற்றையெல்லாம் பார்த்தும் அவருக்கு எதுவும் வர. ஏன்? உள்ளத்தில் உள்ள நடி அதை நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. பான்மாரி உள்ளத்திலே இருந்தால் அது வெளியே, எங்க கோயில் உள்ளேயும் அந்த இறைவன் தெரிவான் என்பது போல இவருடைய உள்ளத்திலே அந்த கந்தபெருமான் வீட்டிருக்கின்றார். அதுதான் அந்த கண்ணாடியிலே பிரதிபலிக்கின்றது என்று சொன்னால், உள்ளத்திலே இறைவனை காணுகின்ற ஒரு நெறிமுறை எப்பொழுது அது வரும்? மனம் தூங்க. அவர் சொன்ன மாதிரி
மனத்துக்கண் மாசு இல்லனாதல் அனைத்தாரன் வள்ளுவர் சொல்கிறாரே, மனதை தூய்மையாக மனசை பார்த்துக்க நல்லபடி உலகம் 1000 சொல்லட்டுமே. ஒரு பாட்டு, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி, நீ மனசை பார்த்துக்க நல்லபடிம்ப. அதத்தான் அகத்தியர் சொன்னார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னார். அந்த மனம் செம்மையுடையவராக, மனம் தூய்மையுடையவராக இருந்த வேண்டும் தான் வள்ளலாருடைய மிக முக்கியமான ஒரு கொள்கையாக இருந்தது. அதற்காகவே அவர் மிகவும் பாடுபட்டு இருக்கிறார். எல்லோரையும் நல்லவராக ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னு சொல்லுகின்ற அளவிற்கு அவர் வாழ்ந்தார் என்று சொன்னால், ஏன் காவி ஆடையை கட்டவில்லை என்று சொன்னால் அது போராட்டத்தினுடைய அறிகுறிங்கிறார். அதனால் அந்த ஆடையை விடுத்துவிட்டு வெள்ளாடையை கூண்கிறார். அதுதான் அந்த ஆன்ம நெறிக்கு, ஒரு சமாதானத்திற்கு, ஒரு ஆன்ம நெறிக்கு அடையாளம் இருக்கக்கூடியது வெள்ளாடை என்பதனாலே அதை கட்டி கொண்டு வாழ்கிறார். ஒருவேளை உண்டு, சில நேரங்களிலே அந்த ஒருவேளை உணவு கூட உண்ணாமல் பல நாட்கள் பட்டினியாக கிடந்து ஏதேனும் ஒன்றை தின்று இப்படியெல்லாம் ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய என்று மாணிக்கவார் தேனினை சொரிந்து புறம்புறம் திருந்த சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் நீங்களும் அருள்வதினியே என்று மாணிக்கவாசகர் கேட்பது போல ஊனினை வாழ்ந்தவர் வள்ளலார் பெருமான். மனத்தை தூய்மையுடையவராக. ஒரு வாத்தியார் ரொம்ப குறும்பட்டே இருந்தாங்க பிள்ளைங்க, பார்த்தாரு ரொம்ப அதுல ஒரு தலைவனா இருக்கக்கூடிய இவனை ஒரு உலக வரைபடத்தை கிழிச்சு இதை ஒட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்டார். ஏன்னா அவனுடைய குடும்பம் எப்படியாவது அடக்கணும், அவனை பேசாம உட்கார வைக்கணும் அப்படிங்கிற அனுப்பினார். கொஞ்ச நேரத்துல அவன் அந்த உலக வரைபடத்தையே சேர்த்து கொண்டு வந்து விட்டான். ஆசிரியருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி அது நிகழ்ந்தது அப்படின்னா. உடனே அந்த பையன் சொன்னா, பின்னாடி லேசத்தையும் பார்த்தேன், ஒரு கை தெரிஞ்சது, அதுக்கப்புறம் இன்னொரு படத்தை பார்த்தேன், ஒரு தலை தெரிஞ்சது. அப்போ தலை கையெல்லாம் இருக்கிற போது அது மனிதனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் மனிதனுடைய உருவத்தை ஒன்னா ஒன்னா எடுத்து சேர்த்தேன், உலக வரைபடம் வந்துருச்சு. ஆக மனிதன் செம்மையாக வாழ்ந்தால் நிச்சயமாக உலகம் செம்மையாக இருக்கும். செம்மையாக உணர்த்தி விடுகிறது இந்த சின்ன நிகழ்ச்சி. அது மாதிரி மனிதன் திருந்த வேண்டும், மனிதனுடைய மனம் நல்ல தூய்மையுடையதாக இருக்க வேண்டும், மனத்துக்கண் மாசு இல்லாதவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் வள்ளலார் உணர்த்த பெரும் பாடுபட்டு இருக்கிறார். ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு துறவி ஆற்று கடக்கிறதுக்காக ஆற்று கடந்து அக்கறைக்கு போகணும். துறவி கூடயே ஒரு சீடரும் இருக்கார். 2 பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. ஆற்றில இறங்க போற நேரம், அந்த நேரத்துல ஒரு பெண் வேகமா ஓடி ஓடி வர்றா. ஐயா சாமி, எனக்கு தண்ணினால ரொம்ப பயம், எனக்கு தண்ணியில கண்டம்னு வேற சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் அந்த சுமந்து போய் அக்கறையில கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படின்னு கேட்கிறேன். அதனால என்னமா நான் உன்னை சுமந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை சுமந்து கொண்டு, இளம் பெண், சின்ன பெண் சுமந்து கொண்டு விட்டு உடனே பக்கத்துல இருக்கிற துறவி சீடர் சொல்றார், பெண்ணை தொடவே கூடாது, நாம் எல்லாம் துறவிகள் அப்படின்னு ஒரு 144 கடைக்கு போனான். அதெல்லாம் பொருட்படுத்தல துறவி. அந்த பெண்ணை சுமந்து அக்கறையில விட்டுட்டு போயிட்டார். ஆனாலும் இந்த சீடருக்கு மனசு கேட்கல. சொல்லி பின்னாடி வர்றவன் சொல்லிக்கிட்டே வர்றான், என்ன இருந்தாலும் குருவே நீங்கள் எவ்வாறு செய்திருக்க கூடாது என்று. எதையப்பா சொல்கிறாய் துறவி கேட்கிறார். அந்த பெண்ணை சுமந்து வந்ததைத்தான் நான் சொல்கிறேன். நான் அவளை அப்பொழுதே அக்கறையிலேயே விட்டுவிட்டேன், நீதான் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய், மனதிலே சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பது போல அந்த எண்ணங்கள், எப்படி எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், அந்த எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளலார் பல இடங்களிலே சொல்லிக்கொண்டே செய்கிறார். பல நேரங்களிலே மனம் தூய மனமுடையவராக இருக்க வேண்டும் என்பதை மிகவும் தம்முடைய பாடல்களிலே நிறைய இடங்களிலே வலியுறுத்தி காட்டுகிறார். நிறைய பாடல்களை பற்றி அவங்க சொல்லிட்டாங்க, ஆனாலும் கூட சொல்லாத சில செய்திகளை கட்டாயமாக சொல்ல வேண்டும். அவர் கண்ட அந்த அருள் நெறி, சுத்த சன்மார்க்க சங்கம் நிறுவனார், சத்திய தர்மசாலை வரையாற்கு ஒன்று ஈவகை ஈகை மற்றெல்லாம் குடியெடுப்பை நீரது உடைத்து என்று சொல்வார். அற்றார் அடிவசு தீர்த்தல், அதாவது எது பொருள் சேர்த்து வைக்கிற இடம் அப்படின்னா ஸ்ரீஸ் வங்கியா இல்ல நம்ம வங்கிகளா, எல்லாரும் கொண்டு போய் ஸ்ரீஸ் வங்கியில சேர்த்து வைக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் யாரும் போய் கணக்கு கேட்க முடியாது இல்லையா. அந்த பணத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்தால் இந்தியா எவ்வளவு வளமுறும் என்று ஒரு நேரம் ஒரு கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்திருப்பார்களா நம்மை ஆளுகின்றவர்கள். இப்படித்தானே சென்று கொண்டிருக்கிறது. அதே போல அதுவா
அதுவா உணவு பொருள் சேர்த்து வைக்கிற இடம் வள்ளலார் சொல்கிறார். அற்றார் அடி பசி தீர்த்தல் அற்றொருவன் பெற்றான் பொருள் வைப்புடி. அவனுடைய பசியை தீர்ப்பது என்பதுதான். அதனால்தான் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், இறந்து உண்மையை பார்த்து வெற்றரை கண்டு மனம் பகைத்தேன். விவேகானந்தர் அதே போலதான் சொன்னார், காந்தியடிகள் அதே தான் சொன்னார். வறியவனிடம் உணவிற்காக பசித்து வாழ்கின்றவனிடம் சென்று நீ கடவுள் தத்துவத்தை சொல்லாதே, அவன் கேட்க மாட்டான். வீரத்துக்குட விவேகானந்தர் சொன்னார், கடவுள் ரொட்டி வடிவிலே காட்சி அளிக்கிறார், ரொட்டியை கொடு, அதற்கு பிறகு உன்னை கடவுளை பற்றி போதி என்று சொன்னார். சொன்னால் அதை செய்து நடைமுறைப்படுத்தி காட்டியவர். அந்த இறைவன் எங்க இருக்கிறான்? ஒரு சின்ன கதை. ஒரு செட்டியார் தன்னுடைய வயல்ல விளைந்த அந்த வாழைப்பழங்களை முதல் தார கொண்டு போய் பழனி முருகனுக்கு படைத்து விட்டு அதுக்கு பிறகுதான் விற்பனைக்கு அனுப்புவார். முதல் தார் தன்னுடைய கணக்கு பிள்ளை கூப்பிடுறார், நீ போய் முதல்ல பழனிக்கு போய் இந்த தாரை கொண்டு போய் சேர்த்துற அப்படின்னு அனுப்பிடுறார். போயிட்டு இருக்கிற போது வழியில ஒருத்தன் அப்படியே மயங்கி விழுந்து கிடக்கிறான். அவனை பார்த்த உடனேயே அந்த கணக்கு பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு, பசியால வாடிந்து கிடக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து எழுப்பி உட்கார வைக்கிறான். அவன் லேசா கொஞ்சம் எந்திரிச்சு உட்காரான். உட்கார்ந்த உடனே இந்த வாழைப்பழத்தையே அப்படியே அவளோடு பார்த்து கொண்டே இருப்பதை பார்த்த உடனே சரி இவன் ரொம்ப பசித்து இருக்கிறான் என்று நினைத்து 2 வாழைப்பழங்களை பீத்து தருகிறான். அதை உண்டு விடுகிறான் அவன். அப்போ அவனுடைய பசி அடங்கல, இன்னும் 2 தர்றாங்க. அப்புறம் கொஞ்சம் அவனுக்கு மூச்சு வருகிறது, கொஞ்சம் எழுந்து நடமாடக்கூடிய தெம்பு வருகிறது. ஐயா, உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு சொல்லி விடுகிறான். மீதி தாரை கொண்டு போய் அந்த கணக்கினை சேர்த்த பிறகு இவருக்கு செட்டியாருக்கு ஒரே கவலை. சரியாக கொண்டு போய் சேர்த்திருப்பானோ இல்லையோ, என்ன செய்தானோ, எங்கேயாவது விட்டு விட்டானோ, இப்பெல்லாம் பலரையும் நினைத்துக் கொண்டே படுக்கிறார். படுக்கிற போது ஒரு கனவு வருகிறது. முருகன் கனவிலே தோன்றி, நீ அனுப்பிய 4 வாழைப்பழங்கள் எனக்கு கிடைத்தன அப்படிங்கிற. உடனே செட்டியாருக்கு பதறி போகிறது. 4 வாழைப்பழங்களா? முதல்ல காலை எந்திரிச்சு அவன் கிடைக்கும், கூப்பிட்டு கேட்கணும் என்ன நடந்தது அப்படின்னு என்று சொல்லி கூப்பிட்டு கேட்கிற போது நடந்த உண்மையை சொல்லி விடுகிறார் கணக்கு. இந்த மாதிரி ரொம்ப பசியோட தான் சுருண்டு போய் மயங்கி போய் கடந்தான், அவனுக்கு 4 வாழைப்பழங்கள் கொடுத்தேன் என்று சொன்ன உடனே அவனுக்கு புரிகிறது, வரியார்க்கு ஒன்று ஈவதுதான் ஈகை, அற்றார் அழிவசு தீர்த்தல் அதுதான் அந்த பெற்றவன் பொருள் வைக்கின்ற சேர்த்து வைக்கின்ற இடம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். சொன்னால் அதை நிலைநாட்டுகின்ற வகையிலே தான் சத்திய தர்ம சாலை என்று நிறுவி எந்நேரமும் எல்லா நாட்களும் எப்படி ஒளி இருக்கின்றதோ, அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல எல்லா உயிர்களுக்கும் அந்த உணவு என்பது கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டினை. அதனால் வள்ளலார் என்று வருகின்ற போதே, அந்த வடலூர் என்று சொல்கின்ற போதே, அங்கு எல்லா நேரங்களிலும் யார் சென்றாலும் அங்கு உணவு என்பது கிடைக்கும் என்ற நிலை இருக்கின்றது என்று சொன்னால் எல்லோருமான யாரு பல இந்து சமய கோயில்களிலேயும் பார்க்கின்ற போது உள்ளே செல்ல முடியாது. யாரு? மற்றவர்கள் அல்ல, மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவனோ முஸ்லிம் மதத்தை சார்ந்தவனோ உள்ளே நுழையக்கூடாது என்பதல்ல, இந்து சமயத்தை சார்ந்தவர்களே உள்ளே நுழைய முடியாத ஒரு நிலை இன்றும் இருக்கிறது. சில இடங்களிலே வெளிப்படையாக சொல்ல முடியாது, இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வரலாம், எந்த சாதியை சார்ந்தவராக இருந்தாலும் வரலாம். குலம், கோத்திரம், இனம் என்ற பாகுபாடு என்பது எதுவுமே இல்லை என்ற ஒரு புரட்சியை ஏற்படுத்திய சீர்திருத்தவாதி, சமய நோக்கு உள்ள சீர்திருத்தவாதி என்று சொன்னால் புரட்சி துறவி என்பது போல ஒரு சகோதர உணர்வை முதல் காட்டியவர். விவேகானந்தரை பற்றி சொல்கிற போது சொல்வார்கள், விவேகானந்தர் எல்லாருமே அடுத்தடுத்த காலகட்டத்திலே வந்தவர்கள் தான். விவேகானந்தர் சிகாகோவுக்கு சென்று தம்முடைய சொற்பொழிவை தொடங்குகின்ற நேரத்திலே எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் என்று அவர்களை விழித்து அந்த சொற்பொழிவை தொடங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் விவேகானந்தர் தான் சகோதரர்களே சகோதரிகளே என்று சொன்ன உடனே அந்த கைத்தட்டல் அடங்குவதற்கு 3 நிமிட நேரம் ஆயிற்று என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உலக சகோதரத்துவத்தை எடுத்து காட்டியவர் வள்ளலார். எல்லோருக்கும் சகோதரத்துவத்தை ஊட்டியவர் வள்ளலார். சர்வ தேசியவாதியாக, சர்வ சகோதர தேசியவாதியாக விளங்கியவர் இந்த வள்ளலார். யாருக்கும் எல்லையில்லாமல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த மணிமேகலையாக வாழ்ந்தவர் வள்ளலார். அவர் காட்டிய நெறி என்ன என்று பார்க்கின்ற நேரத்திலே
இந்த ஒளி வழிபாடு என்பதுதான். அருமையாக அந்த அருட்சோதி பாடல்களிலே நாங்கள் வருகின்ற போது எல்லோரும் சேர்ந்து இசைத்துக் கொண்டே இருந்தார். அருமையா சொல்றார். எப்பொழுது அந்த அருட்சோதியை கண்டார் சொல்கிறார், வானத்தின் மீது மயிலாடு கண்டேன், மயில் குயிலாச்சுதடி அக்கச்சி, மயில் குயிலாச்சுதடி, சாதி சமய சழக்கை விட்டேனருள் சோதியை கண்டேனடி அக்கச்சி, சோதியை கண்டேனடி. சாதி சமய சழக்கை விட்ட பிறகுதான் அந்த அருட்சோதியை காண முடியும். அதனால்தான் மேட்டுக்குப்பம் என்ற இடத்திலே ஒரு சித்தி வளாகம் என்ற இடத்தை நிர்மாணிக்கின்ற போது 8 எண் கோண வடிவிலே அதை அமைக்கின்றார். சத்திய தர்மசாலை செயல்பட ஆரம்பித்து விட்டது. சத்திய சமரச சன்மார்க்க சங்கம் நிறுவி சத்திய தர்மசாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக சத்திய ஞான சபையை நிறுவ வேண்டும், அதற்கு ஒரு இடம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது அந்த மேட்டுக்குப்பம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சித்தி வளாகம் கட்டுகிறார். அது எண்கோண வடிவிலே அமைகின்றது. அதை சுற்றி ஒரு பெரு வெளியை விட்டு கட்டுகிறார். அந்த பெரு வெளியிலே அருட்சோதியை காணலாம். அதனால்தான் தைப்பூச நன்னாளிலே அது நிறை மதி நாளாக இன்று இருப்பது போல பௌர்ணமி நாளாக இருக்கும். இன்றும் தை பௌர்ணமி நாள் இன்றைக்கு. அதே போல பூசம் இல்ல, மாசி. ஆனா தைப்பூசம் பூச திருவிழா முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த நிறைமதி நாளிலே இறைவனை தைப்பூச திருநாளிலே நிறைமதி நாளாக இருக்கின்ற அந்த நாளிலே அந்த இறைவனோடு கலந்தார் என்பது உண்மை. அதே நேரத்தில் அந்த நிறைமதி நாளிலே தான் இறைவனை ஜோதி வடிவிலே காண்கிறார். அதை காட்டுகின்ற வகையிலே தான் அங்க விளக்கு எந்நேரமும் கண்ணாடி இருக்கின்றது. கண்ணாடி முன்னால் ஒளி விளக்கு அமைகிறது என்று சொன்னால் அந்த கண்ணாடி அந்த தூய்மையான மனத்தை காட்டுவது. ஒளி என்பது அந்த ஆன்ம ஒளியினை காட்டுவது என்ற குறியீடாக அமைகிறது. சரி, அந்த ஆன்ம ஒளியினை மறைத்துக் கொண்டிருக்கின்ற திரைகள் என்ன, அந்த சக்திகள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு பார்க்கிற போது 7 திரைகளை சொல்கிறார். 7 வண்ணங்களிலே 7 திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒரு கருப்பு திரை முதலிலே இருக்கிறது, அது மாயா சக்தி. அதற்கடுத்து நீல திரை அமைகிறது, அது இச்சா சக்தி. அதற்கு பிறகு ஒரு பச்சை திரை அமைகிறது, அது பராசக்தி. அதற்கு பிறகு ஒரு சிவப்பு திரை இருக்கிறது, அது கிரியாசக்தி. அதற்கு பிறகு ஒரு பொன் வண்ணத்தால் ஆகிய ஒரு மஞ்சள் அப்படின்னு நினைச்சுக்கலாம், அந்த திரை இருக்கிறது, அது ஞான சக்தி. வெண்மை நிறத்திலே ஒரு திரை அடுத்தபடியாக இருக்கிறது, அது ஆதிசக்தி. கடைசியிலே பல வண்ண திரைகள் அமைந்து இருக்கின்றன, அது இருக்கின்றது, அது சித் சக்தி. அந்த சித் சக்தி, இந்த 7 சக்திகளும் ஒவ்வொன்றாக அப்படியே மனதிலே தோன்றுகின்ற நேரத்திலே இந்த ஒளி விளக்கு தெரிகின்ற போது ஆன்ம ஒளி வெளிப்படுகிறது என்ற ஒரு குறியீட்டை அமைத்துத்தான் அந்த சித்தி வளாகத்திலே திரைகளை அமைத்து ஒரு கண்ணாடியையும் அதற்கு முன்னால் அந்த ஒளி வீசுகின்ற அந்த ஒளி விளக்கையும் வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஒளி விளக்கு சொன்னது போல அன்று முதல் இன்று வரைக்கும் அது ஜோதி பரப்பிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஜோதி வழிபாடு இறைவன் அடிமுடி கண்ட கதையெல்லாமே நமக்கு தெரிந்ததுதான். திருவண்ணாமலையில கார்த்திகை மாதம் வந்தால் தீபமேற்றி வழிபடுகிறோம் என்று சொன்னால் அந்த இறைவன் யாரும் காண முடியாத அடியும் முடியும் இல்லாத ஒரு ஜோதியாக தீப்புளம்பாக இருக்கின்றான் என்ற ஒரு தத்துவத்தை உணர்த்துவதுதானே இந்த திருவண்ணாமலை தீப ஏற்றுகிற நிகழ்ச்சி. கார்த்திகை தீபம் வழிபடுகின்ற அந்த ஒளியை வழிபடுகின்ற நாள், தீப திருநாள் என்று நாம் வழிபடுகிறோம் என்றால் அந்த அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை காட்டியவர் வள்ளலார். அவர் என்ன, அந்த இறைவன் எப்படி அவரை ஆட்டுவிக்கின்றார். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதரே. அருமையாக அப்பர் பெருமான் பாடிய வாக்குறது பாடல் அது. ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே,
காட்டுவித்தால் ஆரவர் காணாதாரை கண்ணுதலாய் இன்னை காணாக்காலே என்று அப்பர் பெருமான் பாடுவார். அது மாதிரி அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை மிக அருமையாக வள்ளலார் ஒரு பாட்டிலே நன்றாக புலப்படுத்துகிறார். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், என்னை பணிவித்தால் பணிகின்றேன், கூட்டுவித்தால் கூடுகின்றேன், உயிரை குலைவித்தால் குலைகின்றேன், மூனை மூனை அதாவது இறைச்சி இல்ல உணவு என்ற அர்த்தம். ஊன் என்று சொன்னால்தான் இறைச்சி. ஊன் என்றால் உண்ணக்கூடிய ஊன் அவன் கொடுத்ததுதான். அதனால்தான் இன்றைக்கும் ஒரு காக்கைக்கு இட்டு சாப்பிடுவதோ அல்லது இறைவன் முன்னால் வைத்து சாப்பிடுவது என்பதோ, இறைவா இது நீ எனக்கு படியடைந்திருக்கிறாய், இது நீ அளித்த அந்த உணவை நான் உண்கிறேன் என்பதை காட்டுகின்ற வகையிலே தான் அந்த இறைவன் முன்னால் வைத்து பூஜை செய்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் மேற்கொண்டோம். அது கூட தேவையில்லை என்கிறார் வள்ளலார் சொல்லுகிற போது, அந்த கோயில் பூசை புனஸ்காரம் எப்படி சித்தர்கள் வாழ்ந்தார்களோ அதுபோல வாழ வேண்டும் என்கிறார். ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காத வேளையிலே ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் என்று பாடுவார். அப்படின்னு சொன்னா அவன் நன்றி ஒரு அனுபவம் அசையாது. இறைவன் தான் என்னை ஆட்டுவிக்கின்றான், இறைவன் தான் என்னை செயல்பட வைக்கின்றான். மரணமில்லா பெருவாழ்வு எப்பொழுது அமையும் என்றால் அந்த உள்ளம் தூய்மை என்பது வேண்டும். அதுதான் செயல் வலிமையை கொடுக்கும் என்கிறார். எப்போ இறந்த பிறகும் கூட நீ வாழலாம். எப்படி குனித்த புருவமும் குப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பாய் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. அப்பர் சுவாமிகள் மிக அருமையாக பாடுவார். உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னுடைய குமிழ் சிரிப்பை ரசித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதற்காக நான் மனித பிறவி எடுக்க வேண்டும் என்றார். ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு அமையும். வள்ளலார் சொன்னது என்னென்றால், மரணமில்லா பெரிய பெருவாழ்வில் நாம் வாழலாம் என்று மறுபடியும் சொல்கிறார். சொன்னால் அந்த மனதை தூய்மையாக வைத்திருக்க மரணத்திற்கு பிறகு கூட சித்தி கிடைக்கும், வலிமை கிடைக்கும், செயல்படுத்துகின்ற ஆற்றல் கிடைக்கும், எல்லா இடங்களிலும் வாழலாம். அந்த ஆற்றலை வைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு என்று காட்டுவார். அதே போலத்தான் அவருடைய வாழ்க்கையிலே பல சித்து விளையாட்டுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன என்று சொல்கிறார். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தன் வந்தேனப்பா அப்படின்னு பாரதியார் பாடுவார். வள்ளலார் கூட ஒரு சித்தர் என்ற நிலையிலே தான் வாழ்ந்திருக்கிறார். ஒரு சில நிகழ்ச்சிகளை எல்லாம் சில ஆசிரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்ததாக. ஒரு இளைஞன் வந்து இதை மண்ணை பொன்னாக்க முடியுமா என்று கேட்கின்ற நேரத்திலே பொன்னாக்கி காட்டினார். ஆனாலும் இது அவனுக்கு பயன்படக்கூடாது என்பதற்காக மறுபடியும் அதை மண்ணாகவே ஆக்கினார் என்று ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. அதே போல இந்த கருங்குடி என்ற இடத்திலே இருக்கின்ற போது சத்திய ஞான சபை நிறுவுவதற்காக மரங்கள் தேவைப்பட்டன. அந்த மரங்களை வாங்குவதற்காக கணக்குப்பை அனுப்பிவிடுகிறார். அவர் அங்கு சென்று மரக்கடைக்கு சென்று பார்க்கின்ற நேரத்திலே வள்ளலார் அங்கு உதவி கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே அவரை வேறு ஒரு இடத்திலே பார்த்ததாக மற்றொரு சிலர் கூறுகிறார்கள். இப்படி ஒரு இடத்தில் அல்ல பல இடங்களிலும் ஒரே நேரத்திலே தோன்றக்கூடிய வல்லமையுடையவராக வள்ளலார் விளங்கி இருக்கிறார் என்று சொன்னால் சித்து விளையாட்டு தெரியும். பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார். ஓம் சக்தி இதழிலே தம்முடைய அந்த சித்து விளையாட்டை கண்ட அந்த நால்வரிலே ஒருவர் கூறக்கூடிய ஒரு பாடலாக ஒரு பாடல் கிடைக்கிறது. அந்த பாடலை வைத்துக் கொண்டு அவர் சொல்கிறார். பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் ஓம் சக்தி இதழிலே ஜனவரி மாத 1985வது ஆண்டு என்று நினைக்கிறேன், அந்த ஜனவரி மாத இதழிலே ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார். இந்த தைப்பூச திருநாளிலே பூஜை செய்து வள்ளலார் கடலூரிலே பூஜை செய்வது, எல்லாருக்கும் உணவு வழங்குவது என்பது 1885. ஏன்னா 1874 அவர் மறைந்து விடுகிறார். 1872 இந்த சத்திய ஞான சபை நிறுவப்படுகிறது. 73 முதல் அந்த பூஜை வருகிறது. தைப்பூச திருநாள் என்று பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து தொடங்குகிற போது மக்களை, எளிய மக்களுக்காக அவர் மகிழ்ச்சியுடன் அந்த திருநாளை கொண்டாட வேண்டும் என்று வேட்டு வெடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பூனன் வேட்டு வெடிக்கின்றான். திடீரென்று ஒரு அதிர்வேட்டு அவனை தூக்கி ஒரு தென்னை மர உயரத்திற்கு அவனை மேலே கொண்டு போய் விடுகிறது. கீழே வந்து விடுகிறான், செத்து.
செத்து விடுகிறான், உடம்பிலே அசைவே இல்லை. எல்லோ மக்களும் சொல்கிறார்கள், முதல் பெருநாளிலே, முதல் திருநாளிலேயே இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டதே என்று எல்லோரும் வருந்திக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே வள்ளலார் அவன் அருகே சென்று அவனை தொட்டு தடவி, அப்பா எழுந்துரு, அப்பா எழுந்துரு என்று சொன்ன உடனே அந்த அவனுடைய கூடும் மறைந்து விட்டது என்று அந்த நிகழ்ச்சியை கண்ட தொழுவூர் வேலாயுதம் முதலியார், காராம்பட்டு கந்தசாமி முதலியார் அவர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடலை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். சித்துளையும் வல்லவராக வல்லார் அவர்கள் இல்ல